நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, யூடியூப்ல நிறையவே இந்த சித்தர்களுடைய மெய்ஞானம் பத்தி பேசப்படுது. நிறைய பேர் அதனால கவர்ந்து இழுக்கப்படுறாங்க இல்லைங்களா. ஸோ சித்தர்களுடைய மெய்ஞானம்னா என்ன, அதே நேரத்தில் இஸ்லாமிய மெய்ஞானம்னா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை பார்க்கணும். ஸோ தமிழ் சித்தருடைய மரபுல மெய்ஞானம் என்பது ஒரு உள்ளார்ந்த அனுபவ நிலை என்று சொல்லலாம். தியானங்கள் மூலியமா, யோகா மூலியமா, துறவு மூலியமாக, ஆஹ் உள்ளத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய சிந்தனை ஆகியவற்றின் மூலமாக ஒரு பரம்பொருள் உணர்வை அடைவதுதான் அவங்களுடைய இலக்கு என்று சொல்றாங்க. ஆஹ் சிலர் சில உரைகள்ல என்ன சொல்றாங்க, மனுஷன் தன்னை அறிந்தால் தான் அவன் என்ன செய்ய முடியும், பரம்பொருளை அறிய முடியும் என்று சொல்றாங்க. சில இடங்கள்ல ஆத்மா பரம்பொருள் ரெண்டுமே ஒன்றிணையணும் என்ற கருத்து சொல்றாங்க. உலகம் ஒரு மாயை, உண்மை உள்ளார்ந்த ஒளிதான் ஒரு உண்மை என்று சொல்லுவாங்க. அந்த ஒளியுடன் கலந்த நிலையே மெய்ஞானம் என்று விளக்குறாங்க. இங்க மையப்படுத்தப்படுவது அவங்களுடைய அனுபவங்கள் தான். ஒரு தன்னுள் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்ச அனுபவத்தை உணர்ந்தார்னா அதுவே உச்சநிலை அடையிறது என்று சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம்ல மெய்ஞானம் என்று நம்ம சொல்றது என்னன்னா, உள்ளத்துக்கு அமைதி தரக்கூடியது. அந்த பொருள் கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய அந்த பொருள் கிடையாது. இஸ்லாம்ல அதற்கு சமமான சொல் மாரிஃபா என்று சொல்லுவாங்க, அல்லாவை உண்மையாக அறியறது. ஆனா இந்த அறிதல் அனுபவ மையமான ஒரு அறிவு கிடையாது, மாறாக வஹி இறை செய்தியை மையமாக கொண்ட ஒரு விஷயம். அல்லாஹ் தன்னை குரான் மூலம் எப்படி அறிமுகப்படுத்துறான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கினார் என்பதை படிக்கணும். அதன்படி அவனை அறிவதுதான் மெய்ஞானம் என்பது. குரான் சொன்ன மூலியமாக அறிவதுதான் மெய்ஞானம் என்பது. மனிதன் என்பது ஒரு படைப்பு, அவ்வளவுதான். அல்லாஹ் தான் படைப்பாளன். இந்த ரெண்டுக்கும் இடையே எந்த காலத்திலும் கலப்பு என்பது கிடையாது, ஒன்றிணைவு என்பது கிடையாது. குரான் தெளிவாக சொல்லுது, அவனுக்கு ஒப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ இதுவே இஸ்லாமிய அறிவு கல்வியோடைய அடித்தளம். சித்தர்களுடைய மரபுல உச்சநிலை ஒன்றிணையிறது என்று பேசப்படுது. இஸ்லாம்ல உச்சநிலை என்பது உபூதியா, அதாவது அடிமைத்தனம். அவர் ஒரு இபாதுர் ரஹ்மானாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடிமையாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பான நிலை, உயர்ந்த அந்தஸ்து. அதுதான் உபூதியா, முழுமையான கீழ்ப்படிதல். இதுதான் உச்சநிலை இஸ்லாம்ல. ஸோ இஸ்லாம்ல உயர்ந்த நிலை என்ன என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வது வாழ்க்கை. இது அவங்க சொல்ற மாதிரி கலப்பு ஒன்றிணைவு எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வோடு நெருக்கமாவது, ஒரு நெருக்கமான அடியானாவது. இது அவங்க சொல்ற சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த மெய்ஞானம் கிடையாது. ஒன்றிணைறது, ஒன்றோடு ஒன்று கலக்கிறது அப்படி கிடையாது. இது இறை அச்சம் மற்றும் அன்புடைய சமநிலை என்று சொல்லலாம். மனுஷன் எப்போதும் அல்லாஹுக்கு அடிமைதான், கடவுளுக்கு அடிமைதான். அதுதான் சிறந்த ஒரு ஸ்டேட். சிலர் சொல்லுவாங்க, எப்படி இது என்று கேட்பாங்க இல்லைங்களா. அல்லாஹுக்கு ஒருத்தன் அடிமையா இல்லைன்னா, தன்னை படைத்த இறைவனுக்கு ஒருத்தன் அடிமையா இல்லைன்னா, உலகத்தில் உள்ள மற்ற எல்லா வழிகேடான விஷயத்துக்கும் அவன் அடிமையாகி விடுவான். ஒருத்தன் ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹுக்கு அடிமையாக இல்லைன்னா, அவன் மனோ இச்சைக்கு அடிமையாயிடுவான், தன் பொருளாதாரத்துக்கு அடிமையாயிடுவான், தன்னுடைய பதவிக்கு அடிமையாயிடுவான், அவனுடைய அந்தஸ்துக்கு அடிமையாயிடுவான். அதெல்லாம் விட பெஸ்ட் அல்லாஹுக்கு அடிமையா இருக்கிறது. ஸோ இங்க முக்கிய வேறுபாடு என்னன்னா, ரெண்டுத்துக்கும் மத்தியில இவங்க அனுபவத்தை மையமாக கொண்டாங்க, நம்ம குரான் சொன்ன வஹியை மையமாக கொள்றோம். சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் அனுபவிச்சேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால இது உண்மை என்று சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் இதை வெளிப்படுத்தினான், ஆகவே இதுதான் உண்மை என்று இஸ்லாம் சொல்லுது. ஸோ மனித அனுபவம் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும், ஆனால் வஹி ஒருபோதும் மாறுபடாது, அது நிலையானது. அனுபவம் ஒரு அளவுக்கு உதவலாமே தவிர, ஆனால் அது ஷரியா அளவுக்கு உட்பட்டதாகவே இருக்கணும். மேலும் சிலர் சித்தர்களுடைய சிந்தனையில உலகம் மாயை என்று சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இஸ்லாம் உலகத்தை சோதனை என்று சொல்லுது, மாயை என்று சொல்லல. இது பொறுப்பு, நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டிய இடம். மறுமையில நம்ம கேள்வி கணக்கு கொடுக்கணும். இதுக்கு இங்க வாழ்றதுக்கு இந்த உலகில் நாம் கணக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். மேலும் ஆகவே மெய்ஞானம் என்பது உலகத்தை விட்டு தப்பிப்பது கிடையாது, அவங்க சொல்ற மாதிரி. மாலாக உலகில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. இந்த உலகத்தையும் அதே நேரத்தில் நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம் ஹலாலாக. ஆனா பெயர் ஒரே மாதிரியாக இருந்தாலும், மெய்ஞானம் அப்படின்னு இருந்தாலும், இதனுடைய உள்ளடக்கம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம். ஒன்று ஆன்மீக ஒன்றிணைவு நோக்கிய அனுபவ பாதை, மற்றொன்று இஸ்லாம் தௌஹீத் அடிப்படையிலான இறை அறிவு, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அடிமைத்தனம் மற்றும் நபியை பின்பற்றுதல். ஸோ நான் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான அறிவு கல்வி என்பது உள்ளம் உணர்ந்த ஒரு ஒலி கிடையாது, மாறாக அல்லாஹ் வெளிப்படுத்திய ஒலி. அதுதான் அவனுடைய வஹி, இறை செய்தி. அந்த ஒலிதான் அந்த குர்ஆன், அந்த ஒலிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த சுன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் உண்மையான மாரிஃபாவை வணங்குவானாக. ஸோ மெய்ஞானம் என்ற நிறைய பேருக்கு அந்த டேர்ம் பிடிக்கும் இல்லைங்களா. ஆனா நம்ம அதை ஆராயணும், அந்த டேர்ம் என்னன்னு ஆராயணும், அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது வேர்ட்ஸ் நல்லா இருக்குன்னு. ஸோ உணர்வு கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, பெரும்பான்மை கிடையாது, இது எதுவுமே அளவுகோல் கிடையாது. அல்லாஹ் வெளிப்படுத்திய வஹி தான் அளவுகோல்.
ஸோ அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறது, படைப்புகள் வேறாக இருக்கு. படைப்பாளன் வேற, படைப்பினங்கள் வேற. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தவன், படைப்புகளோடு கலந்தவன் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி ஒரு பிசிக்கல் லைட் கிடையாது. அவனுடைய ஹிஜாப் என்பது நூறாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அவன் கருணை உள்ளவன், ஆனா மனித உணர்ச்சிகளுக்கு ஒப்பானவன் கிடையாது. ஸோ சித்தர்களுடைய சிந்தனையில பார்த்தீங்கன்னா, உனக்குள்ளே தேடு, கடவுள் என்பது உனக்குள்ளே தேடு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? உள்ளெல்லாம் தேடாதப்ப மேலிருந்து வரக்கூடிய வெளிப்பாட்டை, வஹியை பின்பற்று என்று சொல்லுது. இதுவே மைய வேறுபாடு ரெண்டுத்துக்கும் நத்துவல. ஸோ சித்தர்களுடைய பாதையில உச்சநிலை அடையிறது வந்து கலக்கிறது, இரண்டரை கலந்துடுறது கடவுளோடு என்று. ஆனா இஸ்லாம்ல உச்சநிலை என்பது குர்ப், அதாவது நெருக்கம், அல்லாஹ்வோட நெருக்கம் ஆவது, கலக்கிறது கிடையாது. ஸோ உண்மையான உயர்வு என்பது படைத்த இறைவனுக்கு அடிமையாக இருப்பது தான், அப்தாக இருப்பது தான். ஸோ இந்த டேர்ம் தான் அல்லாஹ் சொல்றான். மெஹராஜ்ல உயர்ந்த நிலையை நபிஸ்லாஸ்லம் அடைஞ்சாங்க. அது என்ன நிலை? அப்து என்று சொல்லக்கூடிய நிலை. ஸோ ஒருத்தன் வந்து அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பது தான் சிறந்தது. இல்லை என்றால் மற்ற வழிகேடான விஷயங்களுக்கு அவன், மனிதன் இன்றைய காலத்துல பார்க்கலாம்ல, அவன் என்ன செய்வான்? மற்றதுக்கு அடிமையாக ஆயிடுவான். ஸோ இஸ்லாத்துல ஒருவர் அதிகமாக அல்லாஹுவை அறிந்தால் அவர் அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருப்பார், அதிகம் பணிவுடையவராக இருப்பார், அதிகம் கீழ்ப்படக்கூடியவராக இருப்பார், மக்களுக்கு அதிகமாக கருணை காட்டக்கூடியவராக இருப்பார். ஸோ மெய்ஞானம் என்ற பேர் ஒரே மாதிரி இருக்கலாங்க, ஆனா அதனுடைய பாதை வேறு, ஆதாரம் வேறு, இலக்குகள் வேறு, விளைவு வேறு, அனைத்தும் வேறுபட்டவை. ஸோ சித்தர்களுடைய மெய்ஞானம் என்பது அனுபவ மையமானது, உள்ளே தோன்றக்கூடிய ஒரு வெளிச்சம் ஆனது, ஒன்றிணைவு சிந்தனை இருக்கு, தத்துவ சுதந்திரம் இருக்கு. ஆனா இஸ்லாம் வந்து தௌஹீத் அடிப்படையிலானது, வஹியுடைய கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடியது, சுன்னாவுடைய நடைமுறைப்படுத்தக்கூடியது. உபூதியா தான் அதனுடைய உச்சம், ஒரு நல்ல அடிமையாக ஆவது. ஸோ இரண்டையும் கலப்பது வந்து அக்கீதால குழப்பத்தை உருவாக்கும். நாம் தேட வேண்டியது உள்ளார்ந்த ஒளி கிடையாது, அல்லாஹ் இறக்கி வைத்த ஒளி, அல் குர்ஆனை படித்து அதன்படி வாழ்வது. அந்த ஒளியால் உள்ளம் தூய்மை அடையும் போது அதுவே உண்மையான மெய்ஞானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உண்மையான தௌஹீதையும் அறிவையும் நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய உள்ளத்தை தருவானாக. ஸோ இஸ்லாத்தில் மெய்ஞானம் மாரிஃபா என்பது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அறிவது, அல்லாஹுவை அறிவது, தௌஹீதில் தெளிவைப்படுவது, குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை பெற்றுக்கொள்வது, இக்ஸானோடு வாழ்வது, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ்வது, உள்ளும் புறமும். இது எதை மையமாக கொண்டு செயல்படுதுன்னா அல்லாஹ்வுடைய வஹியை, இறை செய்தியை மையமாக கொண்டு செயல்படுது. அது குர்ஆனாக இருக்கட்டும், சுன்னாவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பேஸாக வைத்து செயல்படுவது. இதுதான் மாரிஃபா, மெய்ஞானம் இஸ்லாத்தில்.